எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங்கில் அசாய் பிரின்ஸிபலை பார்த்து நாமே ஒரு சின்ன டாக் வச்சுக்கூடாது அப்படின்னு கேட்குறான். உடனே பிரின்ஸிபல் என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் நீ என்னுடைய பவரை பார்க்க போகிற, இதை பார்த்தா தெரிஞ்சுக்கோ உனக்கும் எனக்கும் எவ்வளோ பவரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எர்த் ஆட்ரிபியூட் மேஜிக்கை பயன்படுத்துகிறான். அதாவது அவனை போலவே ஒரு ஜெய்ஜாண்டிக்கான கை அதாவது சாண்டலே கிரியேட் ஆகி பின்னாடி வரும். ஸோ இவன் கை பண்ணுற எல்லா ஆக்ஷன்ஸும் அதையும் பண்ணும். தென் சொல்கிறான், இந்த பவர்கிட்டேருந்து எந்த விதமான ஸ்டூடெண்ட்டும் இதுக்கு தப்பிச்சது கிடையாதுன்னு சொல்லிட்டு சாவுன்னு சொல்லிட்டு அவனோட கையை ஹீரோ நோக்கி அனுப்புகிறான். ஸோ அங்கேயே ஹீரோ நோக்கி அந்த கை ஒரு பெரிய பிளாஸ்ட்டும் ஏற்படுது. தென் இந்த இவாக்கோ பைத்தியம் மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ எனக்கு தெரியும் என்னை தோக்கடிக்க வந்த எல்லா பசங்களுக்கும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு லூஸ் மாதிரி சிரிக்கிறான். தென் ஒரே ஸ்மோக்காக இருக்குது. உடனே இவனும் பார்க்குறான், பரவாயில்ல நான் இவனையும் எப்படி அழிச்சிட்டேன், அதாவது என்னோடய டார்ச்சர் பிளேஸுக்கு யாரும் திரும்பி போனது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா எனக்கு வருத்தமாக இருக்குன்னா அவன் யாருன்னு எனக்கு கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். பட் நான் கெஸ் பண்ணது வரைக்கும் பார்த்தேன்னா என்னதுக்கு அவன் இறந்துருப்பான். உடனே பிரின்ஸிபல் பரவாயில்லன்னு பார்த்துட்டு ஸ்மோக்னால் கலையுது, ஷாக் ஆகிறான். என்ன? ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ தான் வெளில வரான். நான் தான் அவங்ககிட்ட கேட்டேன்ல நம்ம ஒரு லிட்டில் டாக் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. உடனே பிரின்ஸிபலுக்கு ஒன்றும் புரியல. என்ன எப்படி என்னோடய அட்வான்ஸ்டான மேஜிக் யூஸ் பண்ணி இவனுக்கு ஒரு சின்ன கீழல் கூட ஏற்படலை. ஸோ இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ யார், உன் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவாக்கோ பயந்துனே கேட்குறான். நான் யாரா அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சொல்கிறான். தென் உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கேன் முன்னாடியே. உடனே இவாக்கோ என்ன எனக்கு எப்படி உனக்கு யாருன்னு தெரியும், உன்னை யாரும் நான் பார்த்ததே கிடையாது, ஸோ நீ யாருன்ட்டு உன் பேரை சொல்லு அப்படின்னு கேட்குறான். உடனே நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன் இவாக்கோ அப்படின்னு சொல்கிறான். உடனே இவாக்கோ யோசிக்கிறான், இது உண்மையிலே அவனா? இல்லை, நான் அவனை பற்றி மறக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஹீரோ மிசாட்டோ பற்றி தான் யோசித்து பார்க்குறான். இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவாக்கோ பயந்துனே பின்னாடி போகிறான். அவனை கண்டிப்பாக நம்ம அப்பயே சீல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவாக்கோ நல்லா யோசிக்கிறான். பட் நீ இந்த மாதிரி கோழத்தனமாக நடித்தது போதும், இதெல்லாம் நிறுத்து. நீ ஆல்ரெடி நியூஸில் பார்க்கலையா அந்த வரலாற்றில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, அப்படின்னா மிசாட்டோ கொய்ச்சிரோவை நாங்கள் சீல் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அடுத்த மேஜிக்கான விண்ட் மேஜிக்கை பயன்படுத்துகிறான். அவன் ஏற்கனவே செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக விண்ட் யூஸ் பண்ணுறான். பட் இது சாதா விண்டு மட்டும் கிடையாது. நம்ம அசையன் சொல்கிறான், நீ எப்போவும் இப்படி தான், ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் கூட உன்னால் நம்ப முடியலன்னா அதை நீ ஏற்றுக்கவே மாட்டேன். உடனே பிரின்ஸிபலும் கடுப்பாயிட்டு, உன்னோட புல்ஷிட்டான வார்த்தையை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை நோக்கி வந்தனா நான் இந்த பவரை மேலே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறான். ஹீரோ பரவாயில்லையே அதுவும் என்னென்னு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறான். தென் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஸோ அவனோட பாஸ்ட் லைஃப்பில் யூஸ் பண்ண ஒரு பவரை தான் விஷுவலைஸ் பண்ணி பயன்படுத்துகிறான். ஸோ நீ என்னை துரோகம் பண்ணிட்ட அப்படின்ட்டு ஹீரோ பவரை யூஸ் பண்ணுறான். ஸோ அந்த பிரின்சிபலோட விண்ட் மேஜிக்கே ஹீரோவோட பவர் நல்லிஃபை பண்ணிடுது. உடனே அவனுக்கு புரியவே இல்லை, இந்த மேஜிக் இது சேம் அந்த மிசாட்டோ கொய்ச்சிரோ அவன் பயன்படுத்தின மேஜிக் ஆச்சு. அது லாஸ்ட்டாக ஒரு மான்ஸ்டர் இருக்கும் டஞ்சனில், ஹீரோ இந்த மேஜிக் யூஸ் பண்ணி தான் அதை கிளியர் பண்ணியிருப்பான். ஸோ அப்படின்னா இது அவன் தானான்னு சொல்லிட்டு பிரின்சிபலுக்கு ஒன்றும் புரியல. இதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு முட்டி போட்டுருவான். நான் உறுதியாக இருக்கேன், இவனை தான் அப்போவே சீல் பண்ணியாச்சு. ஸோ ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நீங்கள் என்னை ட்ராப் பண்ணீங்க, அதனால் நான் உங்களால் விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே பிரின்சிபல், அப்படின்னா நீ மிசாட்டோ கொய்ச்சிரோவா அப்படின்னு கேட்குறான். இதை கண்டுபிடிக்க உனக்கு எவ்வளோ நேரம் ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்குறான். சரி, எப்படியோ ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இருந்தாலும் என்னை ஞாபகம் வச்சுருந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் இவாக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் 9 முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.